தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். உடைந்தது மாவிலாறு அணைக்கட்டு, மக்களை உடனடியாக வெளியேற அறிவுறுத்தல், மீட்பு நடவடிக்கையில் விமானப்படை. விடாமல் தொடரும் அனர்த்தங்கள், உயிரிழப்புகளும் அதிகரிப்பு, காணாமல் போனோரும் அதிகரிப்பு. கலனி, மகாவலி மற்றும் அத்தனகலு ஓயா குறித்து எச்சரிக்கை, கடுவெளையில் களமிறங்கியது விமானப்படை. வெள்ளத்தின் கோர தாண்டவம், ஆயிரக்கணக்காக அடித்து செல்லப்பட்ட கால்நடைகள், தத்தளிப்பவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கவும் நடவடிக்கை. இலங்கையை விட்டு முழுவதுமாக விலக்கியது டிட்வா, தற்போது தமிழக எல்லை நோக்கி நகர்வு. உள்நாட்டு செய்திகள். மகாவலி கங்கையின் நீர்மட்டம் தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் மாவிலாறு மதகு மற்றும் மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு இன்று காலை 9:30 மணியளவில் சுமார் 13 இடங்களில் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடைந்த பகுதிகள் விரிவடைந்து வருவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினம் என்றும் நீர்ப்பாசன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வெறுகல், கிண்ணியா, மூதூர் உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் சேருவில மங்களமகா விகாரை பாதுகாப்பான இடமாக அறிவிக்கப்பட்டு மக்கள் அங்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மாவிலாறு பகுதியில் மீட்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படையைச் சேர்ந்த பெல் 412 ஹெலிகாப்டர், ஜெட் ரேஞ்சர் 206 ஹெலிகாப்டர், KA-360ER கண்காணிப்பு விமானம் மற்றும் MI-17 ரக ஹெலிகாப்டர் ஆகியன மீட்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. चौपरකට 15ක් දාලා ඒක කමන්නේ නැහැ. පිටුවන්නේ ගතයි. පච්චිමාරාම. ඒක හොඳයි. ඒ ගානේ කියා දුවා කොටිද. මේකට කවුරුත් ආවේ නැහැ නේ. නෑ සර් නෑ ඔක්කොම MI 79. දැක්කද? ඔව් සර්. நேற்று வரை ஆபத்தான நிலையில் இருந்ததாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் அஜித் குணசேகர தெரிவித்திருந்தார். மாவிலாறு மதகு மற்றும் மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உண்மையில் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், இருப்பினும் மதகு அல்லது அணைக்கட்டு உடையும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் அவர் அப்போது கூறியிருந்தார். அதே நேரத்தில் மகாவலி கங்கையில் நீர் அதிக வேகத்தில் பாய்வதாலும் அப்பகுதியில் பெய்த மழையாலும் மாவிலாறு நீர்த்தேக்கமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் ஒரே நீர்த்தேக்கம் போல காட்சியளிப்பதாகவும், இதனால் மதகு அல்லது அணை உடைந்து போகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே இன்று காலை மாவிலாறு குளக்கட்டு 13 இடங்களில் உடைந்துள்ளது.
இதேவேளை வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட 54 மிகப்பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களில் நேற்று மாலை வரையான அவதானிப்பின்படி 51 குளங்கள் வான்பாயும் நிலையில் காணப்படுவதுடன் ஒரு குளம் 75% முதல் 100% வரையிலான நீர்கொள்ளளவை எட்டியுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் பாதுகாப்பான நிலையில் உள்ளது. எனவே தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்துள்ளது. இதனால் குறித்த மாவட்டங்களில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அந்தந்த மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி மன்னார் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கான அனைத்து வீதிகளுடனான போக்குவரத்தும் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கனகரத்தினம் திலீபன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான்நீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான்பகுதி பாதிப்படையும் ஆபத்தும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பரப்பு கடந்தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பதோடு பாதுகாப்பு தேவையின் பொருட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மின்சார இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வெளித்தொடர்புகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள வெளிமருதமடு குளம் மற்றும் கூராய் குளம் ஆகியவை உடைப்படுத்துள்ள போதிலும் அப்பகுதியில் நிலவும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பு பிரச்சினைகள் காரணமாக இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதில் சிரமம் காணப்படுகிறது. மேலும் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள பம்பைமடு, வவுனியா குளம், மகா கச்சக்கொடிய குளம் ஆகியவற்றின் தடுப்பணைகள் உடைப்படுத்துள்ளன. அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முத்தையன்கட்டு குளத்தின் வான்பாதையில் உள்ள தடுப்பணைகள் உடைப்படுத்துள்ளதாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை குளங்களின் உடைப்பை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள கல்மடு, பெரியதம்பனை, அலியாமருதமடு, கனகராயன் குளம் ஆகியவற்றிலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பெரியமடு குளத்திலும் கிளிநொச்சியில் உள்ள புழுதியாறு, முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வவுனிக்குளம், உடையார்கட்டு, தட்டையர்மலை ஆகிய குளங்களின் வால்கட்டு பகுதிகள் வெட்டப்பட்டு நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதுடன் குளங்களின் பாதுகாப்பு தொடர்பான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை யாழ் மாவட்டத்தின் தொண்டைமானாறு, அரியாலை மற்றும் அராலி ஆகிய உவர்நீர் தடுப்பணைகளை ஒட்டிய கடல் மட்டமானது 3 அடி 6 அங்குலம் வரை உயர்ந்துள்ளதால் தடுப்பணை கதவுகளை திறந்து நீரை வெளியேற்ற முடியாத நிலை காணப்படுவதாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை கிண்ணியா குட்டிக்கராச்சி பாலம், குறிஞ்சாங்கேணி பாலங்களின் மேலாக இரவு முதல் வெள்ள நீர் ஊடறுத்து பாய தொடங்கி நீர் பரவுகிறது. இதனால் தரைவழி போக்குவரத்து தடைப்பட்ட நிலையிலும் அத்தியாவசிய தேவை கருதி கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியின் குட்டிக்கராச்சி பாலமூடாக கிண்ணியா நகர சபையின் ஏற்பாட்டில் டிராக்டர் இயந்திரம் மூலமான போக்குவரத்து இடம்பெற்று வந்த போதும் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் தடைப்படலாம் என கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் படகு சேவை இடம்பெறும் என கூறப்படுகின்றது. குறித்த கரையோரங்களை அண்டிய பகுதிகளின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்புகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த அறிக்கையின்படி சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் 193 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி 228 பேர் காணாமல் போயுள்ளனர். அதேபோல் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் 2,66,114 குடும்பங்களைச் சேர்ந்த 9,68,304 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை இழந்து நிர்கதியாகியுள்ள மக்களுக்காக நாடு முழுவதும் 1094 பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 41,005 குடும்பங்களைச் சேர்ந்த 1,47,931 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் முப்படையினர் மற்றும் அதிகாரிகளால் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கேகாலை மாவட்டம் மாவனெல்ல கோவிலக்கந்த பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு
சரிவில் சிக்கி 4 பேர் காணாமல் போயுள்ளதாக மேலதிக மாவட்ட செயலாளர் திலீப் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். அவர்களில் 2 பேரை ராணுவம் உயிருடன் மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெளிமடை ரேந்தபொல பிரதேசத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மண் சரிவு காரணமாக 5 பேர் காணாமல் போயுள்ளனர். நேற்று இரவு 10:15 மணியளவில் இந்த மண் சரிவு இடம்பெற்றுள்ளது. ராணுவத்தினர் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர். இதன்போது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மெக்சிகோ மற்றும் அர்ஜென்டினா நாட்டு பெண்கள் 3 உட்பட சுமார் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மண் சரிவிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தற்போது பாதினாவில முஸ்லிம் வித்தியாலயம், ரேந்தபொல தமிழ் வித்தியாலயம் மற்றும் அம்பேவில பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக நுவரெலியா, வெளிமடை மற்றும் அம்பேவல வீதிகளில் தடை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு மெல்சிரிபுர கந்துமல்ல பகுதியில் மலையொன்றில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 3 மாத குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மண் சரிவில் மேலும் 9 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை வேளையில் மேலும் சில இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் அப்பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நிவாரண குழுக்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கழனி ஆற்றை அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி கழனி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ளமையினால் அம்பத்தளை வெள்ளக்கட்டுப்பாட்டு அணை பெருக்கெடுத்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அம்பத்தளை வெள்ளக்கட்டுப்பாட்டு அணைக்கும் மாலபே கடுவெல பிரதான வீதிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் அதற்கு மேலதிகமாக உள்ள தாழ்வான நிலப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் ஆய்வியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் LS சூரியபண்டார இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், கொழும்புக்கு அண்மித்த தாழ்வான பகுதிகள் மற்றும் கழனி, பியகம போன்ற பல பிரதேச மக்கள் தொடர்ந்து மிக அவதானமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். தற்போது ஹன்வெல்ல பிரதேசத்தில் நீர்மட்டம் 10.8 அடி வரை உச்சத்தை எட்டியுள்ளது. எமது அவதானிப்பின்படி அநேகமாக 10.88 என்பது ஹன்வெல்ல நீர்மட்டத்தின் உச்ச மதிப்பாக இருக்கக்கூடும். நாகலகம் வீதியின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட 7 அடி வரை உயர்ந்துள்ளது. கழனி ஆற்றின் மேலிருந்து கீழ் நோக்கி நீர் வரும்போது ஹன்வெல்லவில் நீர்மட்டம் உச்சத்தை அடைவதுடன் இடைப்பட்ட பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம். இதனால் கொழும்புக்கு அண்மித்த பகுதிகளிலும் கழனி, பியகம போன்ற பல பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனவே அப்பகுதிகளில் உள்ளவர்கள் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று காலை கடுவெல பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை விமானப்படை மீட்புக் குழுவினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர். மேலும் தொடர்ந்தும் மீட்பு நடவடிக்கையில் இலங்கை விமானப்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெள்ளம்பிட்டிய மற்றும் கொலன்னாவு பிரதேசங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை துணுமலேயில் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளான கம்பஹா, ஜாயல, வத்தளை, கந்தானை போன்ற பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம். எனவே இப்பகுதி மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மகாஓயா நீர்த்தேக்கத்தின் வெள்ள நிலைமை இன்னும் அதிதீவிர வெள்ள நிலையிலேயே உள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலாற்றுப்படுகைகளில் நீர்மட்டம் குறைந்தாலும் கீழ்ப்பகுதிகளில் இன்னும் நீர் வடியவில்லை. நீர்மட்டம் குறையும் போது ஏற்படும் ஆபத்துகள் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது ஏற்படும் ஆபத்துகளுக்கு சமமானவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே வெள்ளம் குறையும் போது நீரில் விளையாடுவதையும், வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க செல்வதையும், நீரில் மூழ்கிய வீதிகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட காற்றுடன் கூடிய மழை காரணமாகவும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. நானாட்டான், மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆடு மற்றும் மாடு உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது.
குறிப்பாக நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனினும் அவர்களினால் முடியுமான அளவிற்கு வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட கால்நடைகளை காப்பாற்றி படகில் ஏற்றி கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றியுள்ளனர். மேலும் மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு பிரதான பாதைகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி, மன்னார் மதவாச்சி பிரதான வீதிகளின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளது. மேலும் மடு, மாந்தை மேற்கு, நானாட்டான், முசலி பகுதிகளுக்கான முக்கிய உள்ளக வீதிகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் மக்களின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் மரங்களிலும் கூரைகளிலும் தஞ்சமடைந்துள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் சுமார் 310 நபர்கள் எவ்வித தொடர்பும் இன்றி இருப்பதாகவும் அவர்கள் மரங்களிலும் கட்டிடங்களின் கூரை பகுதிகளிலும் தஞ்சமடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கிட்டத்தட்ட 310 பேர் அளவில் எந்தவித தொடர்புமற்ற நிலையில் வீடுகளின் கூரையிலும் அதேபோல் மரங்களிலும் இருக்கிறார்கள் 2 நாட்களாக. இதிலே சிறு தொகையானவர்களை குறிப்பாக நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இடங்களில் உள்ளவர்களை இப்பொழுது படகுகள் மூலம் மீட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே கூராய் பிரதேசத்திலே விசேடமாக 36 பேர் எந்தவித தொடர்புமற்ற நிலையிலே கூரையின் மேலும் மரத்தின் மேலும் இருப்பதாக கேள்விப்படுகின்றோம். ஆனால் அவர்களை மீட்கின்ற பணிகளை நாங்கள் கடற்படையினர், விமானப்படையினர், ஏனைய அரசு அலுவலர்கள் உதவியோடு முயற்சி செய்கின்றோம். ஆனால் இறுதியாக அந்த படகு கடற்படை மூலமாக சென்ற படகும் நீரில் இழுத்துச் செல்லப்படுவதனால் அவர்களை நெருங்குவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதே போல் சீரற்ற காலநிலை காரணமாக விமானப்படையினர் உதவி அவ்விடத்தில் பெறுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. வந்த உலங்குவான் நூதி மீண்டும் வவுனியாவுக்கு திரும்பி சென்றிருக்கின்றது. சீரற்ற காலநிலை ஓரளவு சீரற்ற பட்சத்திலே தான் அவர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாந்தை மேற்கு, மடு மற்றும் முசலி பிரதேச செயலக பிரிவு முழுமையாக மன்னார் பிரதேசத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கு தொலைபேசிகள் இயங்கவில்லை. எனவே அவர்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய இடர்பாடை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மாந்தை மேற்கு பிரதேசம் மிகவும் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே அளவு மடு பிரதேசம். அது மட்டுமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு கொழும்புக்கோ அல்லது வவுனியாவோ மதவாச்சிக்கோ செல்வதற்குரிய பாதைகள் அனைத்தும் தடைப்பட்டிருக்கின்றன. டிட்வா புயலானது நேற்று இரவு 11:30 மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கே சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. இந்த தொகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணித்தியாலங்களில் தமிழகத்தின் கடற்கரைக்கு சமாந்தரமாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகபட்ச மழை வீழ்ச்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் பொக்கனை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு 274 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கேகாலை மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் மிக அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
டிட்வா புயலின் தாக்கத்தின் காரணமாக திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு சுமார் 70 கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும். இதேவேளை கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகையினால் குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரும் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.5 தொடக்கம் 3.0 மீட்டர் உயரத்திற்கு மேலெழக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இன்றைய நாணய மாற்று விகிதம்